ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 11 ஆடி 1லேருந்து 32 வரைக்கும் சொல்லிட்டு வரோம். ஆடி மாதத்தில் வர விசேஷங்கள், வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி வரும் வகையிலே இந்த பதிவில் ஆடி 11 இதில் முக்கியமாக ராகு தசை ராகு புக்தி, கேது தசை கேது புக்தி இப்படி நடந்து வருபவர்கள், நாகதோஷம் சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய வகையிலேயே ஜாதகத்திலேயே இருப்பவர்கள், ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் பல விதமான தொல்லைக்கு ஆளாகி இருப்பவர்கள், இவர்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக சொல்லப்படுப்போம். பொதுவாக பார்க்கணும்னா, நாக வழிபாடு எப்படி செய்யலாம், எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்பதைத்தான் விரிவாக இந்த பதிவிலே பார்க்கப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேன பிரச்சோதயாத். காளிதாசாய வித்மகே மசான வாசில்ல தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். ஆடி 11 திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாளிலே விடியற்காலை ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்கள் சென்று வரலாம். அந்த ஆலயத்திலே அரச மரம் வேப்ப மரம் இணைந்திருக்க வேண்டும். அது இன்னொரு விசேஷம், சிறப்பு. அதுவும் அல்லாமல் அந்த அரச மரம் வேப்ப மரத்துக்கு அருகிலே பிள்ளையார், நாகமூர்த்தங்கள், 2 பாம்பு பின்னி பிணிஞ்சிருக்கும், அந்த மாதிரி உள்ள, இது எங்கேயுமே இருக்கிறது வழக்கம்தான். அங்க போய் அதை வழிபட்டு வரணும். முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டு, அந்த நாகர்களுக்கு விளக்கு போட்டு, அங்கு ஆலயத்தில் பணிபுரிவர் இருந்தால் அவர்கள் அபிஷேகம் செய்து சொன்னால் செய்விப்பார்கள். பால் அபிஷேகம் செய்வித்து, மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு, தூபதீபம் காட்டி, நைவேத்தியம் வைத்து, பெரும்பாலும் பால் தான் நைவேத்தியமாக வைக்கணும். இந்த நாகத்துக்குலாம் முட்டை வைப்பார்கள். அசைவம் உண்பவர்கள் முட்டை வைத்து வழிபடுவார்கள். சைவர்கள் பால் மட்டும் வைத்து வழிபடுவார்கள். இதெல்லாம் செஞ்சு வணிவிட்டு அந்த அரச மரத்தை சுத்திட்டு வரணும். குறைந்தது 21 முறை சுத்தி வர வேண்டும் என்பது பரிகாரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். பெரும்பாலும் 21 தலைமுறை தான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் அந்த அடங்கிடும். இந்த 21 சுத்துல எல்லாமே அடங்கிடும். இதை செய்துட்டு வரணும். இது ஒரு வகை. இது வீட்டுக்கு அருகாமையில் கோயில் நான் சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு வரணும். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த அரச மரத்தில் இருக்கும் இலைகள், உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில உண்டான இலைகளை பறிக்கும் பொழுது நல்லா கேட்டுக்கணும். சப்புன்னு சக்குன்னு எந்த மரத்துலையுமே, அதுவும் கோயிலில் இருக்கிற மரத்துல டக்குன்னு இலையோ பூவோ பறிக்கிறதா தான் அதுக்கு அனுமதி வாங்கி தான் பண்ணணும். எப்படி? ரொம்ப மனசுக்குள்ள சொல்லிக்கணும். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை சொல்லிட்டு, மூலிகை சாபம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். ஓம் மூலிகை சாபம் நிவர்த்தி, இப்படி ஒரே வாரத்தில் சொல்லிடலாம். விரிவாக சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, மந்திரம் தெரிந்தவர்கள், மந்திரவாதிகள், தாந்திரிகவாதிகள், ஆன்மீகவாதிகள், அவங்களுமே சொல்லுவாங்க. ஓம் மொழி, ஓங்கார மொழி,
ஐயங்கிளியும் சவும் அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அவங்க தெய்வத்தை எந்த தெய்வத்தின் பண்ணுங்கிறாங்களோ அந்த தெய்வத்தோட உபாசன தெய்வம் அந்த தெய்வத்தை சொல்லி இந்த மூலிகை சாபம் நிவர்த்தி ஆகணும், நசி மசி மசி நசி அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு வகை. எதுவுமே தெரியாதவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் மூலிகை சாபம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டா போதும். உங்க குலதெய்வ விஷயத்துக்கு முன்னாடி நினைச்சுக்கணும். அந்த இலைகளை பறித்து வந்து உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பேர், 5 பேர்னா 5 பேர், 6 பேர்னா 6, 4 பேர்னா 4, அப்படி விண்ணம் படாமல் பறித்து வர வேண்டும். சுத்தமான இலைகளை பறித்து வேண்டும். அது பூச்சி அரிச்சிடக்கூடாது, ஓட்டை ஒடிச்சிடக்கூடாது, கிழிஞ்சிடக்கூடாது. அதை பறித்து வந்து வீட்டிலே சுத்தம் செய்து நீரால் கழுவி பன்னீர் தெளித்து அதில் அகல் விளக்கு தீபம், புதுசாக அகல் வாங்கி வச்சுக்கணும், தீபம் ஏற்றி பூஜை ரூமில் வச்சு விளாண்டுக்கலாம். நடு வீட்டில் ஹாலில் நடு வீட்டில் வச்சு அதை அத்தனை விளக்குல வச்சு அதை நீங்கள் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் சுற்றி வரணும். மும்முறை சுற்றி வர வேண்டும். இப்படி செய்தீர்களானால் இது வீட்டில் இருந்து எளிமையான பரிகாரம். இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் தானே. உங்களுடைய அந்த சர்பதோஷம், நாகதோஷம், ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தசாபுக்திகள் தோஷம், ராகுகால யமகண்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால ஒவ்வொன்றா அந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்கள் அதாவது இந்தந்த பிரச்சனைக்கு எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து செய்யணும். எப்போ இந்த ஒரு வீடு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் மிகைப்படுத்தியும் சொல்கிறோம். அதுக்காக இது ஜவு மாதிரி இழுக்கிறது கிடையாது. நீங்கள் பொறுமை இல்லாமல் தவிக்கிறீங்கன்னா நினைக்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு வரோம். பொறுமையாக பாருங்கள், நிதானமாக பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும், பயனுள்ளதாக தான் இருக்கும். அதுக்கு தான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். மாலை வேளையிலே விளக்கேற்றி வீட்டில் வைத்து வழிபடலாம், வீட்டுக்கு வெளியே வைத்து வழிபடலாம், வீட்டுக்குள்ளே வைத்து வழிபடலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். புற்று உள்ள கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் தூவி விட்டு புற்றின் மேலே தூவணும். தூவிட்டு பால் வைக்கலாம், முட்டை வைக்கலாம். முட்டை வைக்கிறதுனா முட்டை வைக்கலாம், வெறும் பால் மட்டும்னா பால் வச்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா அந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம் சொல்றது, காலசர்ப்ப தோஷம், ராகுதசை கேது தசை உள்ளவங்க, ராகுகால யமகண்டத்தில் போகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாக்கா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். கடைசியாக தான தர்மம் செய்து வர வேண்டும். தான தர்மம் எப்படி பண்ணணும்? பார்ப்பதற்கு விகார தோற்றமுள்ள ஏழை எளியவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், இதெல்லாம் தேட வேணாம். நீங்க மனசுல இறைசக்தி வணங்கினாலே கிடைச்சிருவாங்க. அந்த மாதிரி உள்ள கிடைப்பாங்க. எலும்பும் தோலுமா இருப்பாங்க, விகாரமா இருப்பாங்க, பார்ப்பதற்கு பயப்படக்கூடிய வகையில் இருப்பாங்க. சின்ன பசங்க பார்த்தா பயந்துருவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு செய்யணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க உங்களை குலதெய்வ விஷயத்தை வணங்கி நம்பிக்கையோட எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கனாலே கண்டிப்பா உங்க கண்களுக்கு அவங்க தென்படுவாங்க. அவர்களுக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரணும். தான தர்மம் பண்ணிட்டு வரணும். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம். நல்லா கேட்டுங்க. சாப்பாடு தண்ணி விட உடை வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். ஏனென்று சொன்னால் நாகங்கள் என்ன பண்ணும்? தன் சட்டையை உரிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா கோயிலுமே, சில கோயிலில் அந்த சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, பிரேம் போட்டு வச்சிருப்பாங்க, பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான பரிகாரம். இது அந்த உடை வாங்கி கொடுக்குறது அவ்வளோ விசேஷம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகுக்கு இது மூலியமா வர பிரச்சனைகள், சர்வதோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்க, கெட்ட நேரத்தில் போய் தான் ஆகணுன்ற போது அது யோசிக்கிறவங்க, இவங்களாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதிலே ராகுவுக்கு துர்க்கையும் கேதுவுக்கு காளியும் வழிபடலாம். ரெண்டுமே உக்கிர தெய்வங்கள், அசுர வேகம் கொண்ட தெய்வங்கள். ராகு காலத்திலே துர்க்கை வழிபாடு, யமகண்டத்திலே காளி வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ராகு காலத்தில் தான் துர்க்கை வழிபாடு பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலத்தில் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலத்தில் பண்ணுவாங்க துர்க்கைக்கு. அதே மாதிரி காளி கோயில்ல யமகண்டத்தில் பண்றது அவ்வளவு விசேஷம்.
அதுல சனிக்கிழமை வர 9:10 யமகண்டம் அப்போ பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வர்றது 3:04, செவ்வாய்க்கிழமையில 9:10 வரும். இது மாதிரி நாட்களிலே செய்து வழிபட்டு வர வேண்டும். இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும், சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற்று எல்லா நலம் பெற்று வாழ்ந்து எல்லோருக்கும் முன்னாடியே திகழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.